பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். இப்போ இன்ஸ்டால ட்ரெண்டிங் போனாலே பாட்டிலுக்கு 10 ரூபாய், 10 ரூபாய் அப்படிங்கிறான். அதே ஆட்சி நான் கேட்கறேன், 5 வருஷத்தை பண்ணாதப்போ இப்போ லாஸ்ட் 2 மாசத்துல எலெக்ஷன் வருதுன்னு உங்கள் கனவு காடு எதுக்கு, யாரு கேட்டது? நீ அப்பயே செய்யா, இப்ப எதுக்கு பயத்துல செய்யற? நீ எடப்பாடி சொல்லிட்டு உங்களுக்கு 5000 ரூபாய் தரப்படும், உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களே நீங்க கொடுக்க வேண்டும். எதுக்கு? நீ ஆட்சியர் முகுத்தியா? கேள்வி இல்ல, பதில் இல்ல, தெரிஞ்சு போச்சா? இந்த பயம் தான் அவங்க மொதப்படி வெற்றிக்கா. அவங்க வீட்டுக்கு பண்ணிக்கிறாரு, நல்லா பண்ணிக்கிறாரு. இன்ப நிதி என்ன வயசு ஆகுது கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க என்ன வயசு? 20 வயசு. 20 வயசுல 2 கோடி ரூபாய் கார் யாருக்கு? அவங்க தாத்தாக்கு. எதுக்கு? இல்லாதவங்களுக்கு கொடு, இல்லாத பட்ட கொடு. புரியுதா? 2 கோடியா? எந்த வேலை போன நீ? எங்க பச்ச? எந்த ஸ்கூல்ல பச்ச? அதே கேள்வி நான் கேட்கட்டுமா? எந்த ஸ்கூல்ல பச்ச? எந்த காலேஜ்ல பச்ச? ஏது உள்ள சம்பளம் இல்ல, கணக்கு இல்ல. எங்க கணக்கு? என் பையன்பா, ஐயோ என் பேரன்பா, 2 கோடி ரூபாய் காருப்பா. பொங்கல் கொண்டாடுறாங்க, எதுக்கு? வீட்லயே கொண்டாடுறாங்க. எது கொண்டாட? நம்ம காசு எடுத்து அவங்க கொண்டாடிக்கிறாங்க. நம்ம 3000 ரூபாய் கொடுத்துட்டு கணக்கு 3000 ரூபாய் குத்தாரு. 3000 எது குத்தாரு? இன்னொரு 1000 ரூபாய் கொடுப்பாரு. நம்ம ஒரு போய் ஓட்டு போடலாம். நம்ம தலையெழுத்த மாத்தாரு, அவங்க தலையெழுத்த அவங்க மாத்திப்பாங்க. நம்ம தலையெழுத்த நம்ம தான் மாத்தணும். அது என்ன பண்ணோம்? ஓட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ சோசியல் மீடியா 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 200 ரூபாய் கொடுத்து பேசுறோம், 300 ரூபாய் கொடுத்து ரோஸ் பேசர் ஒருத்தர் அவரு கேட்கிறாரு, நான் பார்த்தேன் ஒரு வீடியோல, லோயலாமணி எப்போ வந்தாரு, லோயலாமணி எங்கிருந்து வர்றாருன்னாரு. அவருக்கு தெரியலனா கூகுள்லயோ இல்ல யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டால லோயலாமணி போட்டாலே அவர் ஸ்பீச் வரும். அவர் பேசுற கால் தூசிக்காரல பேசுவாங்களா சொல்லுங்க? இப்போ டிஎம்கே செய்து நீங்க அந்த பாட்டி கிட்ட சொல்லியிருந்தீங்க, இந்த ஆட்சியில என்ன செஞ்சாங்க நீங்க சொன்னீங்க. அதே ஆட்சியில் நான் கேட்கறேன், 5 வருஷத்தை பண்ணாதப்போ இப்போ லாஸ்ட் 2 மாசத்துல எலெக்ஷன் வருதுன்னு உங்கள் கனவு காடு எதுக்கு, யாரு கேட்டது? நீ அப்பயே செய்யா, இப்ப எதுக்கு பயத்துல செய்யற? நீ தெரிஞ்சு போச்சா? இந்த பயம் தான் அவங்க மொதப்படி வெற்றிக்கா. ஒரு கால எது 2 ஆட்சியில எதுவுமே பண்ணல சொல்லக்கா. அவரு வந்து எடப்பாடி அவரு பண்ணாரு, ஏதோ ஓரளவு பண்ணாரு. அது கூட பண்ண மாட்டாரு. அவங்க வீட்டுக்கு பண்ணிக்கிறாரு, நல்லா பண்ணிக்கிறாரு. அவங்க பையன் அவரு பேரு என்ன? அவரு பேரு இன்ப நிதி என்ன வயசு ஆகுது கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க என்ன வயசு? 20 வயசு. 20 வயசுல 2 கோடி ரூபாய் கார் யாருக்கு? அவங்க தாத்தாக்கு. எதுக்கு? இல்லாதவங்களுக்கு கொடு, இல்லாத பட்ட கொடு. புரியுதா? 2 கோடியா? எந்த வேலை போன நீ? எங்க பச்ச? எந்த ஸ்கூல்ல பச்ச? அதே கேள்வி நான் கேட்கட்டுமா? எந்த ஸ்கூல்ல பச்ச? எந்த காலேஜ்ல பச்ச? ஏது உள்ள சம்பளம் இல்ல, கணக்கு இல்ல. எங்க கணக்கு? என் பையன்பா, ஐயோ என் பேரன்பா, 2 கோடி ரூபாய் காருப்பா. பொங்கல் கொண்டாடுறாங்க, எதுக்கு? வீட்லயே கொண்டாடுறாங்க. எது கொண்டாட? நம்ம காசு எடுத்து அவங்க கொண்டாடிக்கிறாங்க. நம்ம 3000 ரூபாய் கொடுத்துட்டு கணக்கு 3000 ரூபாய் குத்தாரு. அது ஒரு பேச்சு. இப்போ அவர் சொல்லிட்டாரு, எடப்பாடி சொல்லிட்டாரு, உங்களுக்கு 5000 ரூபாய் தரப்படும், உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களே நீங்க கொடுக்க வேண்டும். எதுக்கு? நீ ஆட்சியர் முகுத்தியா? கேள்வி இல்ல, பதில் இல்ல. 3000 எது குத்தாரு? இன்னொரு 1000 ரூபாய் கொடுப்பாரு. நம்ம ஒரு போய் ஓட்டு போடலாம். நம்ம தலையெழுத்த மாத்தாரு, அவங்க தலையெழுத்த அவங்க மாத்திப்பாங்க. நம்ம தலையெழுத்த நம்ம தான் மாத்தணும். அது என்ன பண்ணோம்? ஓட்டு அதானா? அதெல்லாம் நம்ம அண்ணன் பாட்டாருன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். இப்போ இன்ஸ்டால ட்ரெண்டிங் போனாலே பாட்டிலுக்கு 10 ரூபாய், 10 ரூபாய் அப்படிங்கிறான். இப்போ சரி அதெல்லாம் விடுக்கா. அது எல்லாமே விடுக்கா. நான் அதை பத்தி கட்சி ரீதியாவோ இல்ல மக்கள் இதெல்லாம் எதுவுமே பேசலக்கா. ஒரு படம் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரையும் ப்ரெஷர் போயிட்டு வர்றாரு. பாக்குறீங்களே எவ்வளவு ப்ரெஷரு? ஒரு படம் தானே, பயம். எங்க நம்ம கட்சியை பத்தி தெரிஞ்சிட போகுது, மக்களுக்கு எங்க அறிவு வந்துட போகுது, மக்கள் புரிஞ்சிட போறாங்க. அச்சோ நம்ம ஓட்டெல்லாம் போயிடுமே, உங்களுக்கு தெரியாது, பார்த்ததான் தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த படத்தை விடல. இப்போ பொங்கல் கழிச்சு தான் விடுவாங்க. பொங்கல் கழிச்சு படம் விடுவாங்க. படமும் வெற்றி, நம்ம ஆட்சியும் வெற்றி. முடிஞ்சு போச்சு. 2024 யாரு ஊதிட்டாங்க? விசில ஊதிட்டாங்க, சின்னத்தை குத்துட்டாங்க. கப்பு முக்கியம். பிகில் பாத்திர சொன்னார்ல, முடிஞ்சிச்சு.
அவரு சொல்லுவாரு எங்க அண்ணா அவரு ஒரு ஆக்டர் போல அவர் எங்க நினைச்சாரு ஃபுல்லா நாடக சீரியல பார்த்து இங்க வந்து ஒடிச்சுக்கிறாரு அவரு. அவங்க சரி நாங்க அச்சுக்கோ நீங்க அச்சுக்கோ ஓகே. அப்ப உங்க அண்ணன் சீமானா எல்லாம் பண்ண போறாரா? அரசியல் ஜெயிச்சு எங்க அண்ணனுக்கு ஓட்டு போறேன்னு நீங்க கேக்குறீங்களே, அப்ப உங்க அண்ணன் அதே காரணம் பண்ண போறாரா? கேள்வி ஏன் கேள்விக்கா. இப்போ விஜய் வந்து ஜெயிச்சாரா அப்ப அடிப்பாரா? அப்ப உங்க அண்ணன் வந்து அடிப்பாரு தானே. அவர் அடிக்க மாட்டாரு எங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அதே மாதிரி அண்ணன் வராரு, வாய்ப்பு கொடுங்க. அண்ணன் எப்படி இருந்தாலும் தெரியும் நல்லதான் பண்ணுவாரு. அரசியல் வரதுக்கு முன்னாடியே அவரு 10 வருஷத்துக்கு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு மக்களுக்கு தெரியும். சரியாக்கா? சீமான் வந்து ஒரு நல்ல பேச்சாளருக்கா. நான் வந்து எனக்கு போர் கீழே ஆச்சுதுன்னா அவர் ரீல்ஸை பார்ப்பாங்க, அவர் பேசுறதெல்லாம் பார்ப்பாங்க. சத்தியமா சொல்லிட்டா நான் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா சீமான் என்ன ஸ்பீச் அப்படின்னு போட்டு பார்ப்பேன். ஒரு நாள் இந்த கரியத்துல சிக்கிச்சு அப்படின்னு அவரு ஒரு பாட்டு ஒண்ணு 1000 ரூபாய் தாரீங்களே 100 ரூபாய் தாரீங்களே ஓட்டையும் வாங்கிக்கிறீங்களே. அது ஒரு நான் லைனு நான் மேட்ச் நான் இது எதுக்கு பேசுறதே தெரியாம பேசுகிறாரு அவரு. இதுக்கு முன்னாதான் சொன்னாரு கேப்டன் என் கால் மயிர் கூட வருமா கேப்டன் ஐயா போயிட்டு பிறகு எதுக்கு இருக்கும் போது நீ ஒண்ணும் இல்ல இல்லாத போது எது. அது மாதிரி தான் விஜய் வரத்துக்கு முன்னாடி என் தம்பி வரான் 2026 என் தம்பி வரான் களத்துல இப்பயா அவரு ஆட்சியிலே இல்லாத போது இது இல்ல ஆட்டத்திலே இல்லாத போது நம்ம எதுக்கு பேசணும்னு அவர் பின்னாடி இன்னொருத்தர் அவர் ஏதோ ஜெயிச்சு சாதிச்ச மாதிரி இந்தியாவுக்கு மெடல் வாங்கி கொடுத்துருமா இவரு இல்லக்கா அவர் பின்னாடி அப்போ அக்கா ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட போனதுக்கா அவரு ஒரு கேம் அடிக்டர் அவரு ஏன்னா அரைவரையா பார்த்து வந்து இங்க ஒப்ஷன் இருப்பா நம்மளுக்கு முன்னாடி அவர் பேச்சே அதுதான் அண்ணன் சொன்ன மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாருக்கா. நம்ம வந்து சொல்லிட்டு பண்றதை விட செஞ்சுட்டு சொல்லலாம். அவரு குறுகலா தான் நான் செஞ்சுட்டு சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? நீங்க வைங்க பாப்பீங்க ஆட்சின்றது இதான்.